உங்கள் யாவரையும் வருக என்று சொல்லி இயேசு அப்போஸ்தலர் திருச்சபை வழியாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கிறோம். చాలా రోజులుగా డానియల్కి నివ్యాకి చాలా ఏండ్లుగా పిల్లలు లేరు. நிறைய கல்யாணமாகி நிறைய வருஷங்கள் சகோதரன் டேனி அவர்களுக்கும் சகோதரன் நிவ்யா அவர்களுக்கும் ரொம்ப வருஷம் பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தது. అయితే దేవుడు వారి మీద కనికరపడి ఒక చక్కటి కుమారుని దేవుడు అనుగ్రహించాడు. ஆனால் கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக தேவன் இறக்கப்பட்டு தேவன் ஒரு நல்ல ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். మీరందరూ చూస్తున్న ఆ వ్యక్తే డెల్విన్, అతని పేరు. அவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் டெல்வின் ரோவன். చాలా అల్లరి చేస్తాడు. ரொம்ப குறும்புத்தனம் ஜாஸ்தி. చర్చిలో అంతా తిరుగుతూ ఉంటాడు. చర్చి లోపల ఫుల్గా எங்க சபையில ரொம்ப சுத்திட்டு வந்துட்டே இருப்பாரு. అందరి దగ్గర వెళ్తాడు, எல்லார்கிட்டயும் போவாரு. చాలా చక్కటి బిడ్డని దేవుడు తనకు అనుగ్రహించాడు. நல்ல ஒரு சௌந்தரியமான அழகான மகனை தேவன் தாமே கொடுத்திருக்கிறார். అందరూ హల్లెలూయా చెప్దాం. நாம் யாவரும் హల్లెలూయా சொல்லுவோம். హల్లెలూయా హల్లెలూయా. బైబిల్లో నుంచి రెండు మాటలు చెప్తా. నేను வேதாகமத்திலிருந்து ரெண்டு வார்த்தைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். చాలా సేపు నేను తీసుకోను, ரொம்ப நேரம் நான் சொல்ல மாட்டேன். చాలా బ్లేడ్ కోసేయని లేవు మన దగ్గర. ரொம்ப அறுக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. చాలా షార్ట్ గా రెండు మాటలు చెప్తాను. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்க முடிச்சிரோம். బైబిల్ గ్రంథములో, పరిశుద్ధ గ్రంథములో வேதாகமத்திலே ఎఫెసీ రాసిన పత్రిక எபேசியர் எழுதின நிருபத்திலே 6వ అధ్యాయము 6వ அதிகாரம் 4వ వాక్యాన్ని చదువుకుందాం. 6వ அதிகாரம் 4వ వచనத்தை వాసిక கேட்போம். నువ్వు చదువు 4. தமிழ்ல நீங்க வாசிக்கிறேன். தமிழ்ல நீங்க வாசி. 6:4 நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ఓకే, తండ్రులారా మీ పిల్లలకు కోపం రేపక ప్రభు యొక్క శిక్షలోను బోధలోను వారిని పెంచండి. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. పిల్లల్ని చాలా కండిషన్ గా పెంచాలని బైబిల్ చెబుతుంది. பிள்ளைகளை மிகவும் எச்சரிப்போடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லி இருக்கிறது. వారికి కోపం రేపకుండా அவர்களை கோபப்படுத்தாமல் మంచి మంచి విషయాలు నేర్పించి పెంచాలని బైబిల్ చెబుతుంది. நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல செயல்களோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிறது. ఈ రోజుల్లో మంచి చెప్పించే వాళ్ళు లేరు. இந்த நாட்கள்ல நல்லது சொல்லிக் கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லை. మన బిడ్డలకి ఏం నేర్పిస్తామంటే, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம் என்று சொன்னால், మామం దాన్ని కాల్ జీపీరా అంటాం. தாய் மாமனை உதைக்கிறதுக்காக காலை எடுறான்னு சொல்லுவோம். మామ మీద ఉమ్మేయి అంటాం. மாமா மீது எச்சத்துப்பு அப்படின்னு சொல்லுவோம். మామ జుట్టు పట్టుకొని లాగంటాం. மாமானுடைய முடி பிடிச்சி இழுன்னு சொல்லுவோம். ఇట్టదా బ్యాడ్ హ్యాబిట్స్ అన్ని మనం నేర్పించేది పిల్లలకి. இப்படிதான் கெட்ட பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். వాడు పెద్ద అయిన తర్వాత అవే చేస్తాడు. அவன் பெரியவன் ஆன பிறகு கூட அப்படிதான் செய்வான். అయితే బైబిల్ వాక్యం చెప్తుంది, ஆனால் வேதாகமம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், పిల్లల్ని శిక్షలో నేర్పించాలంట. பிள்ளைகளை சிற்றையினாலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. నేను ఇప్పుడు డెల్విన్కి ఏం తెలియదు, వాళ్ళ తల్లిదండ్రులు కదా చెప్తున్న వాక్యాన్ని. டெல்வினுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ தன்னுடைய தாய் தகப்பன்மார்கள் தான் இந்த தேவ செய்தியை கேட்க வேண்டும். వాడు ఇప్పుడు నాకు ఏం జరుగుతుందని ఆలోచన చేస్తా ఉన్నాడు. இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அவன் ஆலோசனை பண்ணுவான். కాబట్టి ఇప్పుడు అతనికి కాదు వాక్యం, சின்ன பையனுக்கு கிடையாது இப்போ வார்த்தை. కావాల్సింది వాళ్ళ తల్లిదండ్రులకి, தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் இப்போ சொல்லப்படுகிற செய்தி. మన పిల్లలు గొప్పగా రావాలంటే, நம்முடைய பிள்ளைகள் மேன்மையாக வளர வேண்டும் என்றால், ఆశీర్వాదకరంగా ఉండాలంటే, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், మనం పెంచే పెంపకములో ఉన్నాయి, நாம் நடக்கிறதான வழியிலே நாம் வளர்க்கிறதான விதத்திலே இருக்கிறது. అందువల్లే బైబిల్ చెప్తుంది ప్రభు ఒక శిక్షలోను బోధలోను పెంచండి. ஆகையினால் தான் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளர்ப்பீர்களாக என்று சொல்லி, అట్లా మనం ఎలాగా దేవుని మాటలు పిల్లలకి చెప్పి அப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். తప్పు చేస్తే ఆ తప్పుని మనము శిక్షించాలా. தவறு செய்தால் அந்த தவறுக்கேற்ற சிக்ஷையை கொடுக்க வேண்டும். అలా పెంచామంటే మన పిల్లలు చాలా గొప్పలుగా వస్తారు. அப்படி நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள் மேன்மையாக வளர்வார்கள். ఒకసారి అయితే ஒரு முறை ఒక ఆయన ఒక పిల్లోడు మామిడి తోటలో మామిడి పండ్లు దొంగతనం చేస్తుండు. ஒரு நாள் ஒரு பையன் ஒரு பெரிய மாந்தோப்புல மாங்காயை திருடி கொண்டிருந்தான். అలా దొంగతనం చేసేటప్పుడు ఆయన ఓనర్ పట్టాడు. அப்படியாக திருடி கொண்டிருக்கும் போது அந்த தோட்டக்காரர் பார்த்தார். ఓయ్, ఇంత చిన్న వయసులో ఇంత పెద్ద దొంగతనం చేస్తున్నావరా? என்னடா இவ்வளவு சின்ன வயசுலயே நீ திருட்டு
திருட்டுத்தனம் பண்றேன்னு சொல்லி கேட்டா, రారా పోదమా, வாடா போலாம், మీ నాయన దగ్గర చెప్తాను అన్నాడు. வாடா உங்க அப்பா கிட்ட சொல்லுறேன் என்று சொன்னான். వెంటనే వాడు అన్నాడు, షర్ట్ మీద చేయి అన్నాడు. உடனே பா விடுப்பா, என் சட்டை விடுப்பான்னு சொல்லி, మా నాయన కూడా ఈ తోటలో ఇంకో చెట్టు మీద ఉండని చెప్పాడు. எங்க அப்பா கூட இதே மாந்தோட்டத்துல இன்னொரு மரத்துல ஏறி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. పిల్లలకి మంచి బోధిస్తున్న మనమే వాళ్ళ ఎదుట మంచిగా కనపడాలి. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற நாம் தான் நாம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். మనం మంచిగా ఉంటేనే మన పిల్లలు కూడా మంచిగా ఎదుగుతారు. நாம் நன்றாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வளர்க்கப்படுவார்கள். కాబట్టి మన పిల్లల్ని పెంచే దాంట్లో వాక్యం ద్వారా మనం పెంచాలని బైబిల్ చెప్తుంది. ஆகையால தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். బైబిల్ లేఖనాల్లో ఒక మాట చెప్తాను. வேதாகமத்தில் இன்னொரு வார்த்தை, మార్కు రాసిన సువార్త 10వ అధ్యాయము మార్కు எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13వ వాక్యాన్ని చదువుదాం. 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். మార్కు రాసిన సువార్త 10వ అధ్యాయము 13వ వాక్యం. మార్కు எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை ఆ, அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ఓకే. చిన్న పిల్లలను ముట్టవలనని, తెలుగులో చదువు. తమ చిన్న బిడ్డలను ముట్టవలనని ఆ, వారిని తీసుకొని వచ్చిరి. ఫోన్ ఉందమ్మా, ఫోన్ ఆ, ఆ, గద్దించెను. ఓకే ఓకే, నా సోలేదు వచ్చాను. ఏం జరిగిందో నేను చెప్తాను. அங்க என்ன நடந்தது என்று சொல்லி நான் சொல்லி தருகிறேன். ప్రభు అయిన యేసయ్య రాత్రంతా ప్రార్థన చేశాడు. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுவதும் ஜெபித்தார். పగలంతా సేవ చేశాడు. பகல் முழுவதும் ஊழியம் செய்தார். బాగా అలిసిపోయాడు. நன்றாக அவர் சோர்ந்திருந்து, ప్రభు అయిన యేసయ్య అలిసిపోయాడు. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்வடைந்து, అలా కాసేపు నిద్ర తీసుకుందాం, విశ్రాంతి తీసుకుందాం கொஞ்ச అనుకున్నాడు. நேரம் அப்படியாக நாம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி, ఆ ఊర్లో ఉండే వాళ్ళందరూ యేసయ్య ఇంట్లో ఉన్నాడని తెలుసుకొని, அங்க இருக்கிற ஊர்க்காரர்கள் எல்லோரும் இயேசு ஆண்டவர் அங்க இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து, వాళ్ళ ఇంట్లో ఉంటున్న బిడ్డలందరినీ ఎత్తుకున్నారు చేతులకి. அவங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளும் எடுத்துக்கொண்டு, అలా ఎత్తుకునేసి నేరుగా యేసు ప్రభు దగ్గరికి వచ్చారు. அப்படியாக அழைத்துக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து, దేవుని బిడ్డలారా బాగా గమనించాలి ఈ మాట. ஆண்டவராகிய தேவ பிள்ளைகளே நல்லபடியா கேளுங்கள். మన పిల్లల్ని చిన్నప్పుడే దేవుని దగ్గరికి నడిపియాలి. நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே சபைக்கு வழிநடத்த வேண்டும். చాలా మంది చర్చికి పిల్లల్ని తీసుకురారు. நிறைய பேர் சபைக்கு பிள்ளைகளை கொண்டு வர மாட்டார்கள். చాలా డిస్టర్బ్ చేస్తారని, பிள்ளைகள் டிஸ்டர்ப் செய்வார்கள் என்று சொல்லி, వాళ్ళ గుడ్డలన్నీ మడతబడిపోతాయని, அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் நசுங்கிடும், వాళ్ళ మేకప్ పోయేస్తుందని, அவங்களுடைய மேக்கப் போயிடும் சொல்லிட்டு, ఎవరన్నా ఇంట్లో ముసలోళ్ళు కానీ ఉంటే వాళ్ళకి అప్పగిచ్చేసి చర్చకొచ్చేస్తారు. யாராவது வீட்டுல பெரியவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போவாங்க. చర్చికి పిల్లలు తీసుకురారు. சபைக்கு பிள்ளைகளை கொண்டு வர மாட்டார்கள். మన పిల్లల్ని చర్చికి తీసుకెళ్ళాలి. நம்முடைய பிள்ளைகளை சபைக்கு கொண்டு போக வேண்டும். వాళ్ళు కూడా ఈ పనే చేశారు. அவர்கள் கூட அந்த காலத்திலே இந்த வேலையை தான் செய்தார்கள். వాళ్ళందరూ కలిసి ఒక్కసారిగా పిల్లల్ని చర్చికి తీసుకెళ్తున్నారు, దేవుడి దగ్గరికి తీసుకెళ్తున్నారు. அவர்கள் எல்லோரும் சிறு பிள்ளைகளை தேவனிடத்தில் சபைக்கு கொண்டு போகிறார்கள். దేవుని దగ్గరికి తెచ్చారు. தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். நீங்க ரெண்டு பேரும் கூட வாழ்க்கை முழுதும் உன் குழந்தை வந்து கடவுளுக்கிட்ட கொண்டு வரணும். அது இம்பார்ட்டன்ட். మీరిద్దరు కూడా ఎల్లప్పుడూ బిడ్డని చర్చికి తీసుకురావాలి. நீங்க ஊருக்கு கொண்டு போறீங்களோ, டூருக்கு கொண்டு போறீங்களோ, விசேஷத்துக்கு கொண்டு போறீங்களோ, సభకి கொண்டு போகணும். ఊరికి తీసుకెళ్తారో టూర్కి తీసుకెళ్తారో మీరు ఫస్ట్ సంఘానికి తీసుకురావాలి. ఏன்னா అங்கதான் ఆశీర్వాదం ఉంది. ఎందుకంటే అక్కడే ఆశీర్వాదం ఉంది. కనుక లేఖనాల్లో రాయబడినట్లుగా వాళ్ళందరూ ఆ బిడ్డల్ని యేసయ్య దగ్గరికి తీసుకొచ్చారు. ஆகையால வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். బాగా ఆలోచన చేయండి. நல்லபடியாக ஆலோசனை செய்து பாருங்கள். యేసయ్య చాక్లెట్లు అంతా ఇవ్వడం. இயேசுவானவர் சாக்லேட் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. యేసయ్య దగ్గర ఎందుకు తీసుకొచ్చారంటే వాళ్ళు இயேசுவானவரிடத்தில் எதற்கு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார். ఆయన వాళ్ళని చేత్తోటి ముట్టి ఆశీర్వదియాలని, அவர் அவர்களை கைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, వారిని ఆశీర్వదియాలని, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று చాలా మంది ఆ రోజు యేసు ప్రభు దగ్గరికి చాలా మంది వస్తా ఉన్నారు. நிறைய பேர் பிள்ளைகள் அவரிடத்தில் வந்தார்கள், தேவனிடத்தில் வந்தார்கள். ఎందుకంటే స్వస్థత పొందుకునే దానికోసం, ஏன் வந்தார்கள் என்றால் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, దెయ్యాలు వెళ్ళిపోవాలని, பேய்கள் ஓட வேண்டும் என்று, మంచి ఒక విడుదల దొరకాలని, நல்ல ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று, వారి జీవితాలు బాగుపడాలని వచ్చారు అందరూ. அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று అందరూ వచ్చారు. அப்படிதான் வந்தாங்க நிறைய பேரு. అలాగనే అందరూ దగ్గరికి వచ్చారు. ஆனா இவங்க மட்டும் டிஃபரெண்டா இருக்கிறாங்க. అయితే వీళ్ళు మాత్రం డిఫరెంట్
குழந்தைங்க உన్నారు. இவங்க என்ன பண்ணாங்கன்னா குழந்தைகளை வந்து கடவுள் ஆசீர்வதிக்கணும், அதுக்காக தான் வந்தாங்க அந்த இடத்துக்கு. தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். దేవుడు తాను ఆశీర్వదించాలందా పిల్లల్ని తీసుకొచ్చారు. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் வந்தார்கள். ఇంత లోపల శిష్యులు అందరూ ఉన్నారు అక్కడ. அதற்குள்ளே சீஷர்கள் எல்லோரும் அங்கே இருந்தார்கள். వాళ్ళందరూ ఇంత గుంపు కూడి వచ్చేలాకే ఏంటి అయ్యా అని అడిగాడు. அங்கே எல்லாரும் கூட்டமாக வந்தவுடனே என்ன வந்தீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது ఆ యేసు ప్రభు మా పిల్లల్ని ముట్టాలయ్యా, ప్రార్థన చేయాలి, ఆయన్ని లేపండి అన్నారు. இயேசுவானவர் எங்கள் குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். పోండి 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 போங்க போங்க என்று சொல்லி அதட்டினார்கள். ఆయనే రాత్రి అంతా ప్రార్థన చేసి పగలంతా సేవ చేసి కాసేపు పండుకొని ఉంటే ఆయన పోయి డిస్టర్బ్ చేస్తారు. அவரே ராத்திரி முழுவதும் ஜெபித்து பகலிலே ஊழியம் முடிச்சிட்டு வந்து படுத்துட்டு இருக்கும் போது இங்கே வந்த சொல்லி அதட்டினார்கள். వెళ్ళిపోండి వెళ్ళిపోండి போங்க போங்க என்று சொல்லி అట్లని చెప్పారు. அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். యేసయ్య ఎంతున్నాడు ఇవన్నీ. தேவனானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். నేరుగా లేచాడు. நேராக எழுந்து చిన్న పిల్లల్ని నా యొద్దకు వచ్చేదానికి ఆటంకం పరచబాకండి. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவது தடை பண்ணாதிருங்கள். దేవుని దగ్గరికి పిల్లల్ని తీసుకెళ్లేటప్పుడు ఆటంకాలు ఉండకుండా చూసుకోవాలి. பிள்ளைகள் சபைக்கு வரும் பொழுது எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். గమనించండి దేవుని బిడ్డలారా, நன்றாக கவனியுங்கள். యేసు ప్రభు పిల్లల్ని ఎత్తుకున్నాడు. இயேசுவானவர் அந்த குழந்தையை எடுத்து కౌగిలించుకున్నాడు, அணைத்து ఆ బిడ్డల్ని బ్లెస్ చేశాడు. அந்த பிள்ளைகளை ஆசీర్వதித்து అట్లదా ఈ రోజు దేవుడు డెల్విన్ ని బ్లెస్ చేస్తున్నాడు. அப்படியாக தான் இன்றைய தினத்துல கூட டெல்வினை தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார். ఎందుకంటే వారు దేవుని సన్నిధికి బిడ్డను తీసుకొచ్చారు కాబట్టి. ஏனென்று சொன்னால் தேவ சமூகத்திற்கு குழந்தை கொண்டு வந்ததினாலே. కాబట్టి దేవుని దగ్గరికి మన పిల్లల్ని తీసుకెళ్ళాలి. ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். దేవుని ఆశీర్వాదాలు మన పిల్లలకి దక్కాలి. தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ఈ అలవాటు ఎవరు చేయాలి? இந்த பழக்கம் யார் செய்ய வேண்டும்? డానియల్ నివ్యా చేయాలి. சகோதரன் டேனி சகோதரி நிவ்யா செய்யணும். వాడు కానీ పెద్దోడైన అనుకో, அவர்கள் பெரியவர்களானால் ఆదివారం చర్చికి పోయి అలవాటు లేదనుకో, அவங்க சண்டேக்கு சபைக்கு போகிற பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், సినిమా థియేటర్కి పోవాలంటాడు, அவங்க சினிமா தியேட்டருக்கு போகணும்னு சொல்லுவாங்க. అలవాటు ఎవరు నేర్పిలేదు? அந்த பழக்கம் யாருமே கற்றுக் கொடுக்கல. మన ఇంట్లో ఉన్న తల్లిదండ్రులు నేర్పిలా, நம்முடைய தாய் தகப்பனே சொல்லிக் கொடுக்கல. நம்ம யார் கற்றுக் கொடுக்கல அந்த பழக்கத்தைன்னா வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்தாதான் நம்ம பிள்ளைகள் வந்து సభைకి நடந்து పోవాர்கள். తల్లిదండ్రులు నేర్పిస్తే మాత్రమే పిల్లలు సంఘానికి వస్తారు. కాబట్టి దేవుని బిడ్డలారా, ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே పిల్లల్ని దేవుడి దగ్గరికి తీసుకెళ్ళాలి. தேவ சமூகத்திற்கு பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். మన పిల్లలకి దేవుని ఆశీర్వాదాలు కావాలనుకోవాలి. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். మనం ఎవరెవరి దగ్గర ఆశీర్వాదాలు తీసుకుంటాం. நாம் யாரார்கிட்டயும் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வோம். ఈ లోకాన్ని కలుగు చేసిన దేవుని దగ్గర ఆశీర్వాదాలు తీసుకోవాలి. இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ఒకసారి ఒక పెళ్లి చేశాను. ஒருமுறை நான் ஒரு கல்யாணம் செய்தேன். అందరు బాగేనాలా? நன்றாக கவனிக்க வேண்டும். ఆ పెళ్లి చేసిన తర్వాత அந்த கல்யாணம் பண்ணின பிற்பாடு క్రిస్టియన్ పెళ్లిలంతా వైట్ అండ్ వైట్ లో ఉంటారు. கிறிஸ்தவர்களுடைய மேரேஜ் எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. కాబట్టి ఒక ఆమె వచ్చి ఆశీర్వాదం చేయాలని చెప్పారు. ஒரு அம்மா வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாங்க. చాలాసేపు వెయిట్ చేశారు. ரொம்ப நேரம் அவங்க காத்திருந்தாங்க. ఆమె వచ్చింది. அந்த அம்மா வந்தாங்க. నోటి నిండా ఒక్క కెంగిలి, வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுட்டு இருந்தாங்க. బాగుండని అట్ట నోరు తెరిచి చూడు, వాళ్ళ ఇద్దరి మీద ఒక్క కెంగిలి పడింది. நல்லா இருங்கன்னு சொன்னதும் அந்த ஒயிட் ட்ரெஸ் மேல எல்லாம் அந்த எச்ச விழுந்துருச்சு. వాళ్ళు వేసుకున్న డ్రెస్ అంతా ఒక్క కెంగిలి. அவங்க போட்டிருந்த அந்த வெள்ளை துணி மேல எல்லாம் விழுந்துருச்சு. ఏమ్మా ఆశీర్వదించి ఆమె మంచి నోటితో ఆశీర్వదించచ్చు కదా. ஆசீர்வதிக்கிறவங்க நல்ல வாயினால ஆசீர்வதிக்கலாம்ல. ఆశీర్వదించే నోరు కూడా అలాంటి కంపుతోనే ఆశీర్వదియాలా. ஆசீர்வதிக்கிற வாய் கூட அப்பேற்பட்ட வாயினாலே ஆசீர்வதிக்கிறது. లోకములో ఇచ్చే మనుషుల ఆశీర్వాదాల కంటే உலகம் கொடுக்க பிரகாரமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் దేవుడిచ్చే ఆశీర్వాదాలు మన పిల్లలకి కలకాలం ఉంటుంది. தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கும். కాబట్టి டெல்வினை பரலோகத்திலிருந்து தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். వాళ్ళ తల్లిదండ్రులు కూడా దేవుని దగ్గరికి బిడ్డను నడిపించాలా. தாய் தகப்பன் கூட பிள்ளையை தேவனிடத்தில் வழிநடத்த வேண்டும். దేవుని ఆశీర్వాదమే కావాలనుకోవాలా. தேவனுடைய ஆசீர்வாதம் தான் வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். ఏం డానియల్, నివ్యా, మీ పిల్లలకి దేవుడు ఆశీర్వాదం కావాలా?
మీ పిల్లలకి దేవుని ఆశీర్వాదం ఉండాలి. உங்க பசங்களுக்கு எப்பொழுதுமே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ఏదంటే యెహోవా ఇచ్చిన బహుమానం. ஏனென்று சொன்னால் தேவன் கொடுத்த சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி. కాబట్టి ఆ బహుమానాన్ని మనం దేవుడికి నచ్చినట్లుగా మనము పెంచాలి. ஆகையால் அந்த குழந்தை தேவனுக்கு பிடித்த விருப்பமான குழந்தையாக வளர்க்க வேண்டும். ఓకే, 2 కార్యాలు చెప్పాను మీకు. 2 விஷயத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன். మన పిల్లల్ని దేవుని దగ్గరికి నడిపించాలి. நம்முடைய பிள்ளைகளை தேவ சபைக்கு கொண்டு போக வேண்டும். దేవుడు ఆశీర్వాదాలు మన పిల్లలకు కావాలనుకోవాలి. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். మేనమామ ఆశీర్వాదాలు కావాలి. தாய் மாமனுடைய ஆசீர்வாதம் வேணும். అవ్వ ఆశీర్వాదాలు కావాలి. பாட்டியினுடைய ஆசீர்வாதம் வேணும். అవి కాదు, அப்ப அது கிடையாது. இந்த உலகத்தை முழுதும் படிச்ச கடவுளோட ఆశీర్వాదం நம்மளுக்கு ரொம்ப ఇంపార్టెంట్. ఈ లోకాన్ని సృష్టించిన దేవుని యొక్క ఆశీర్వాదం అందరికి కావాలి. ఈ ఆశీర్వాదాలు ఈజీగా దొరుకుతాయి లోకంలో. ఇప్పటిపట్ట ఆశీర్వాదాలు ఈజీగా கிடைச்சிரும். బంధువుల ద్వారా వచ్చే ఆశీర్వాదాలు మనకి చాలా తేలిగ్గా దొరుకుతాయి. ఉறவினர்கள் మధ్యలో వர ఆశీర్వాదం ரொம்ப லேசா வந்துரும். అయితే దేవుని యొక్క ఆశీర్వాదం మన పిల్లల మీద ఉండాలనుకోవాలి. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். ఓకే, ప్రభు ఈ మాటలను ఆశీర్వదించి దీవించును గాక. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்వதிப்பாராக. అందరూ తల నుంచి ప్రార్థన చేద్దాం. అందరూ తల నుంచి ప్రార్థన చేద్దాம். அனைவரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 காரியங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். டெல்வினுக்கு சொல்லலை, உங்க 2 பேருக்கு தான் சொன்னேன் நான். நீங்க கடவுள்கிட்ட வந்து உங்க குழந்தை நடத்தணும். 2வது தேவனோட ஆசீர்வாதம் குழந்தைக்கு இருக்கணும்னு சொல்லி எப்பொழுதும் நீங்க வந்து கடவுள் இடத்துல ஜெபிக்கணும். இந்த 2 காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் நடத்துவார் எல்லா விஷயங்களும். நம்ம அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரே உங்க சிச்சையிலும் நடத்த என் தேவன் நீர் நடத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கர்த்தக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளை நீர் ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்வீர்கள். நசராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சாத்ரகாய் ஏன்னா சாத்விகாய் நம்ம தெலுங்குறாங்க. வாங்க அவர்கள் வந்து குழந்தை பேர் டெல்வின்யா, டெல்வின் ரோவன். ஃபர்ஸ்ட் பர்த்டே ஐயா ஜெபிச்சிருங்க அப்படியே பிரார்த்தனை மனமகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திலும் வேதம் தெளிவாக சொல்லியிருப்பா குழந்தைகளை தேவனை ஆசீர்வதித்து உங்களுடைய நோக்கம் இந்த குடும்பத்தில் நிறைவேறட்டும். அழகாய் கொடுத்த இந்த குழந்தை இந்த 1 வருடம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தேவனை திருவிழாக்கிறேன். ஆயுஷ் காலங்களை கொடுக்கிற தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து சந்தோஷமாய் கொண்டாடுகிற இந்த பிறந்த நாளை நிறைவுபடுத்தப்படலாம். இந்த குடும்பத்தை பிள்ளையை ஆசீர்வதித்து அநேகருக்கு தகப்பனை சாட்சியாக நடத்தப்படலாம். நாங்கள் வாழ்த்துக்கிறோம். யோசிப்பை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் அதே விதமாக பிள்ளையை ஆசீர்வதித்து நிறைவுபடுத்தப்படலாம் சொல்கிறோம். தேவ ஆவியானவர் தகப்பனை யோசிப்போடு இருக்கிறார்கள், தானியேலோடு இருக்கிறார்கள். அப்படி பிள்ளையோடு கூட இருந்து நிறைவுபடுத்தி காண முடியாது சொல்கிறோம். மனதாக நாங்கள் வாழ்த்துகிறோம். சதாகாலம் உயிரோடு இருக்கிற தேவன் குடும்பத்தோடு இருந்து நடத்தப்படலாம். இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்கிறோம். ஆமென். అన్న ఉండు ఇద్దరు పట్టుకోండి పట్టుకోండి ఇట్లా అందరూ ఎట్టించు. ఇద్దరు పట్టుకోండి. ఒక్క నిమిషం హ్యాపీ బర్త్డే. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Delvin. Happy birthday to you. May God bless you. May God bless you.
கிளாப்ஸ் பண்ணுங்க. நான் எல்லாம் சத்தமா கரங்களை தட்டுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியனோட அபிஷேகம் வல்லமையும் என்றும் டெல்வினோட தன் தாய் தாப்பனோட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.